இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்னிங் மன்னான்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் நாளுக்குரிய வார்த்தை, ஆண்டவருக்கு என்று சாட்சியாக நில்லுங்கள். எடுத்து வாசிப்போம். மார்க் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இணைத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளெல்லாம் அவர்களுக்கு அறிவு என்று சொன்னார். வான் பேன் என்பவர் அவர் 38வது வயசுல கேன்சர் வருது, மாரடைப்பு என்று சொல்லி ஏற்படுற பயம், குடிக்க ஆரம்பிச்சார். விளைவாக தொடர்ந்து மாரடைப்புகள் ஏற்பட்டு மரண படுக்கை விழுந்தாராம். இருதய அறுவை சிகிச்சை செஞ்சாங்க. சிகிச்சை நடந்து கொண்டிருந்த சமயத்தில் அவரது இதய துடிப்பு பல நிமிடங்களுக்கு நின்று போனது. அச்சமயத்தில் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வான் பேன் இவ்வாறு கூறினார். ஒரு அழகான ஓட்டையின் மேல் பாலம் என்று கட்டப்பட்டிருந்தது. அதாவது ஒரு பக்கத்தில் நான் நின்றேன், மறுபக்கத்தில் அழகான பசும்புல்வெளி தெரிந்தது. அதன் நடுவே ஒரு சிறிய குன்று இருந்ததாம். அதன் மேல் ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தார். பிரகாசமான வஸ்திரம் தரித்திருந்த அவர் தமது கரங்களை என்னை நோக்கி நீட்டிக் கொண்டிருந்தாராம். பிரகாசமான வஸ்திரம் தரித்திருந்த அவர் தம்முடைய கண்களை என்னை நோக்கி நீட்டிக் கொண்டிருந்தாராம். அவர் புன்முறுவலுடன் என்னை ஊடுருவி சென்றதை போல நான் உணர்ந்தேன். இவர்தான் கிறிஸ்துவோ என்று நான் நினைத்து கொண்டு பாலத்தை கடந்து அவர் அருகில் சென்றாராம். அவரது கால்களின் ஆழமாக வடுக்கள் இருந்ததாம். கால்களுக்குள் தீ தென்பட்டது. அவருடைய பிரசன்னம் எனக்கு ஒரு அசாதாரணமா அமைதியை கொடுத்தது. என்னோடு இருந்து விட்டால் எனக்கு கவலை ஒன்றுமே இல்லை ஆனா என்பதை எனக்கு உணர்த்தியது. அவர் என்னிடம், நீ எனக்காக செய்ய வேண்டியது ஒன்று உண்டு, இப்பொழுது நீ திரும்பி போ என்றாராம். அவரிடம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் தகுதியற்றவன் என்றாராம். அவர் என்னிடம், இல்லை, உன்னால் நிச்சயமா முடியும், இப்பொழுது நீ போ என்று வருத்தத்தோடு நான் பாலத்தை மறுபடியும் கடந்தேன் என்று கூறினார். அவருடைய இருதயம் மறுபடியும் கடந்தேன் என்று கூறினார். அவர் இருதயம் மறுபடியும் கடந்தேன். இருதயம் மறுபடியும் துடிக்க தொடங்கிச்சு. அறுவை சிகிச்சை முடிந்து உடல்நிலை தேறிச்சு. ஆனால் தனது வாழ்க்கையை அவர் கிறிஸ்துவின் பணிக்காக ஒப்பு கொடுத்தான். சிறைச்சாலை ஊழியத்தை தொடங்கினார். அவர் சாட்சியை கேட்ட பல கைதிகள் கிறிஸ்துவை தங்களது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுத்தனர். ஜெபிப்போம். பிதாவே, என் வாழ்வில் நீர் செய்த அற்புதங்களை எடுத்து சொல்லி அநேகர் மண்டைக்கு நடத்த கிருபை தாரும். நீர் நீடித்து தந்திருக்கும் இந்த வாழ்வை நான் உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன். என்னை எடுத்து நீர் உமது சித்தத்தின்படியே பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஹேவ் a blessed day. God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.